அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. மே 4ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் பரபரப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. கடந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு புதிய கட்சிக்கு திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு 108 இடங்களை கொடுத்து வெற்றி பெற வச்சுருக்காங்க. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போய் அவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சுருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு போதுமான உறுப்பினர்கள் கிடைக்காதனால ஆட்சி அமைக்க முடியல. ஆளுநர் 118 உறுப்பினர்கள் இருந்தால் தான் ஆட்சி அமைத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாமானியனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவான நடைமுறை எந்த கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும், அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அதற்கப்புறம் சட்டமன்றத்தில் அவர்களை பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி, பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டா அவங்க ஆட்சியை தொடர அனுமதிக்கணும். இதுதான் பொதுவான நடைமுறையாக இருக்கணும். இப்படி தான் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னு தெரியல. இதற்கு இடையில் நிறைய விஷயங்கள் ரூமர் பரவுது தமிழ்நாடு முழுக்க கடந்த 50 ஆண்டு காலம் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகள் ஒன்றா இணைஞ்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. இது கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்குது. இது எந்த வகையில் சாத்தியம்? திரு எடப்பாடியாரை திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களை திரு எடப்பாடியார் அவர்களோ எப்படி ஆதரிக்க முடியும்? அப்படி ஆதரித்தா எதிர்காலத்தில் 2 திராவிட கட்சிகளுடைய கிரெடிபிலிட்டி சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படும்? அதற்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த 2 கட்சியும் எப்படி மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பாங்க? அப்போது இது முழுக்க நடைமுறை சாத்தியம் அன்று. இது நடைமுறை சாத்தியமே கிடையாது. 2 தலைவர்களுமே அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் அதை விரும்பாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் அதை விரும்பாது. அந்த வகையில் இந்த விஷயம் சாத்தியமற்றது. அடுத்த உதிரி கட்சிகள் தாமதப்படுத்தாமல் அவர்கள் அவருடைய நிலையை அறிவிக்கணும். ஏன்னா அவர்கள் அமைதியாக இருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி ஆதரவு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு வெளிப்படையாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவர் ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம ஏற்றுக்கணும். எல்லாரும் பெரும்பான்மை இருந்தால் ஆட்சி அமைக்க வைக்க போகிறாரு, இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்திடுவார். அந்த வகையில் ரூமர்ஸு நிறைய கிளம்புது. திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இருவரும் இரு துருவங்கள், அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் திரு விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு 2 மடங்காகி அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் தான் வெற்றி பெறுவார். திராவிட கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு சுருங்கிடும். ஆகையினால பெரும்பான்மை உள்ள தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்கறது தான் ஆளுநருடைய தார்மீக கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் அழைப்பு கொடுப்பார். உதிரி கட்சிகள் யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ கொடுக்கலாம். சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா அதுக்கப்புறம் ஆளுநர் என்ன முடிவு எடுக்கிறாரோ நம்ம எல்லாரும் ஏற்றுக்குவோம். அந்த வகையில் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு அந்த கூட்டணிக்கு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க. அது எந்த வகையில் சரின்னு தெரில. போகிறது அவங்களுடைய சொந்த விருப்பம், போகிறது அவங்க ஆதரவு கொடுக்குறதெல்லாம். ஆனால் முத நாள் வரையும் இங்கே இருந்துட்டு அடுத்த நாள் சொல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி போய் கேட்குறாங்க, பாமக போய் எடப்பாடியார்கிட்ட கேட்குறாங்க, அமமுக தினகரன் எடப்பாடியார் சொல்கிறத நான் கேட்பேங்கிறாரு. ஆனால் இவங்க எப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க நியாயம் பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த வகையில் ஜனநாயகம் காப்பாற்றப்படணும், தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். விரைவில் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தை அமையணும். நன்றி.